Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் நம்ம CSS சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம கொடுத்துருக்க டாஸ்க் வந்து இதுதான். இந்த மாதிரி நம்மளோட எலமெண்ட் எல்லாமே ப்ளேஸ் பண்ணி இந்த லுக்கை வந்து நம்ம கொண்டு வரணும். இங்கே ஆல்ரெடி ஒரு டிவ் எலமெண்ட் இருக்குது அண்ட் அதுக்கான ஸ்டைல் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட எலமெண்ட் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் இதை வந்து நான் ஆனில் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அந்த பொசிஷனில் வந்து நம்மளோட எலமெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டிவ் எலமெண்ட்டுக்கு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். கண்டெய்னர்னு கொடுக்குறேன். இங்கே டிவ்வுக்கு பதில் கண்டெய்னருன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். கண்டெய்னருன்னு கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவ் எலமெண்ட்டை இப்போ நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் செட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போ பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளோட எலமெண்ட்டோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பொசிஷன் அப்சல்யூட் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறேன். டாப் அண்ட் லெஃப்ட் வேல்யூ வந்து 50% கொடுக்குறேன். அண்ட் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் வேல்யூ கொடுத்து நம்மளோட எலமெண்ட்டை டெட் சென்டருக்கு வந்து அலைன் பண்ணலாம். அண்ட் இப்போ ஹைட் அண்ட் வித் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். வித் வந்து 150 பிக்சல், 200 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் வேல்யூ வந்து கொடுக்குறேன் 75 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து ரைட் வேல்யூ 75 பிக்சல், பாட்டம் வேல்யூ 20 பிக்சல், லெஃப்ட் வேல்யூ 20 பிக்சல். ஸோ இப்போ நம்மளோட கண்டெய்னர் எலமெண்ட் இந்த பேக்ரவுண்ட் எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பெண்டிங் இருக்க ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னருன்னு கிளாஸ் இருக்க டிவ் எலமெண்ட்குள்ளே இன்னொரு டிவ் எலமெண்ட் வந்து தேவைப்படுது. டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு சன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது சன் கிளாஸ் நேம் வச்சுருக்க இந்த டிவ் எலமெண்ட்டுக்கு வந்து இந்த சன் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ணுறேன். ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ 100 பிக்சல் அதிகமாக தெரியுது, ஜஸ்ட் 50 பிக்சல் கொடுக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன் 50%. டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி கொடுத்து நம்மளோட எலமெண்ட் வந்து சென்டரில் வந்து அலைன் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் சென்டரில் வந்து அலைன் பண்ணிட்டோம். மார்ஜின் வேல்யூ கொடுத்து அதை வந்து இன்னும் டெட் சென்டரில் வந்து அலைன் பண்ணலாம்.
மார்ஜின் டாப் 25 பிக்சல் அண்ட் இப்போ நம்ம அகெயின் வித் அண்ட் ஹைட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. 60 பிக்சல் கொடுக்கலாம். இப்போ மார்ஜின் டாப் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சென்டரில் வந்து அலைன் ஆகிடுச்சு. ஷேப்பும் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம சூடோ எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சூடோ எலிமெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து என்னோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். டாட் சன் ஃபார் சூடோ எலிமெண்ட் content பொசிஷன் வேல்யூ வந்து கொடுக்குறேன் அப்சல்யூட். டாப் அண்ட் லெஃப்ட் வேல்யூ 50% கொடுக்குறேன். வித் அண்ட் ஹைட் வந்து கொடுக்கலாம். 200 பிக்சல் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட பிஃபோர்ஸோட எலிமெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஹைட் அண்ட் வித் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் ட்ரான்ஸ்லேட் வேல்யூ யூஸ் பண்ணி நம்மளோட எலிமெண்ட்டோட பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் ஆக்சஸ் வந்து -50%. ஸோ சென்டரில் இருக்குது. 100% கொடுக்குறேன். ஓகே. ஹைட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 75 பிக்சல் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணலாம். 1 hour later. நிறைய ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த பார்டர் ரேடியஸ் வேல்யூ வந்து செட் ஆகுது. ஸோ நம்மளோட எலிமெண்ட் வந்து ப்ராப்பராக மேட்ச் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறத வந்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணலாம். கண்டெய்னர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ வேல்யூ ஹிட்டனும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அதை ஆட் பண்ணிட்டோம். ஸோ பெண்டிங் இருக்கிற இந்த ஷேப் வந்து இப்போ ஆட் பண்ணலாம். அண்ட் அந்த ஷேப்புக்கு நான் ஆஃப்டர் சூடோ எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சன் ஆஃப்டர் சூடோ எலிமெண்ட் content position absolute. By default top and left value வந்து 50%. Width 100 pixel, height 100 pixel. Background color கொடுக்குறேன். இப்போ transform property வேல்யூவில் translate யூஸ் பண்ணி நம்மளோட எலிமெண்ட்டோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணலாம். transform translate -20% கொடுக்குறேன் x ஆக்சிஸில், y ஆக்சிஸ் 0.
ஓகே, இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்லேட் வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்டர் ரேடியஸ் டாப் வேல்யூ மட்டும் 100% கொடுத்துருக்கேன். ஸோ அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம இன்னும் ஃபில் பண்ணலை. அது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க பிஃபோர்ஸோட எலமெண்ட்டில் வர ஸ்பேஸ். ஸோ நம்ம இன்னொரு ட்ரை பண்ணலாம். 2000 years later. ஓகே, இப்போ ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணிட்டேன். ஃபைனலாக இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இந்த சேலஞ்ச் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வந்து சப்மிட் பண்ணலாம். 600 நம்மளோட ஸ்கோர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.